வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய ஃபன் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ அது தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு ஃபன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதுவும் ரியல் தான். போன தடவை எக்ஸலன்ஸ் வீடியோ போட்டிருந்தோம், அது ஃபன்னான வீடியோ தான், அது உண்மையான விஷயம் தான். அதேமாரி இப்பயும் ஒரு உண்மையான விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து ஒரு பாலுக்கு எவ்வளோ ரன் அடிப்பாங்க, நீங்கள் சொல்கிறது வந்து எவ்வளோ ரன் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நீங்கள் ஹையஸ்ட்டாக இது வரைக்கும் எடுத்தது என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஒரு 20 இருக்கும், இல்லை ஒரு 70 இருக்கும். ஒரு எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 50குள்ளே தான் வருவீங்க. எனக்கு அது கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ தெரியாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 50குள்ளே தான் வருவீங்க. நிறைய பேர் வந்து 20 அடிச்சிருக்காங்க, 17 அடிச்சிருக்காங்க, 15 அடிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு வருவீங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 50குள்ளே தான் வருவீங்க. ஆனால் ஒரு பாலில் 286 ரன்னு எடுத்து வர பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டேய், நான் சின்ன வயசுலேயே காது குத்திட்டேன்டா, இப்போ வந்து எனக்கு காது குத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சொல்கிற, ஒரு பாலுக்கு 286 ரன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது உண்மையாக நடந்தது. இது யாருக்கும் மேட்ச் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, விக்டோரியா அவங்களுக்கும் ஆஸ்திரேலியா அவங்களுக்கும் நடக்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இது நடந்திருக்கு. எப்போ இது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1894 நடந்திருக்கு. கிரிக்கெட் வந்து ரொம்ப காலமாக இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1894 வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து 286 ரன் அடிச்சிருக்காரு ஒருத்தர். அது எப்படி அடித்தாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து அது மாதிரிலாம் அடிக்க முடியாது, ஏன்னா நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பாலுக்கு வந்து 4 ரன்னோ 5 ரன்னோ ஓடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து அடுத்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுமாரி ஓடுற மாதிரி இப்போ புது ரூல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போ அந்தமாதிரி ரூல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ ரன் ஒன்றுமோ நம்ம பால் எடுக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில காமெடியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரிலீஸ் ஆன நிறைய படங்கள்லாம் ஒரு சில காமெடி ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், அதனால் சரியாக ஞாபகம் இல்லை. என்ன காமெடினா, ஒரு பாலுக்கு வந்து 12 ரன்ஸ் அடிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பேட்ஸ்மேன் சொல்லுவார், நான் அடிக்கிறேன், ரெண்டு கிரவுண்டு தாண்டி போட்டேன், இந்த கிரவுண்டு அந்த கிரவுண்டு பக்கத்தில் இருக்க கிரவுண்டை தாண்டி போச்சுன்னா 12ன்னு ஒத்துக்கிறீங்களா, அதாவது 12 ரன்ஸ்னு ஒத்துக்கிறீங்களா, அதுமாதிரி சும்மா கலாய்ப்பார். எங்கேயோ வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஞாபகம் இல்லை. ஓகே, இதுக்குள்ளே வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு காமெடி மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பால் வந்து தூக்கி அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, தூக்கி அடிக்கும் போது கிரவுண்டை விட்டு வெளில போகிற அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக ஹைட்டாக அடிச்சிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மாட்டிக்கிச்சு, கிரவுண்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ தான் நம்ம ஸ்டேடியம்லாம் வச்சு அதுமாதிரி அடிச்சிட்ருக்கோம், சுற்றி சேர் வச்சு நம்ம மக்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ அதுமாரி இல்லை. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள் செடி அது மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கு. அப்போது ஒரு மரத்தில், ஒரு ஹைட்டான மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து அந்த எதிர் டீம்லலாம் விளையாடுறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு பால் கண்ணுக்கு தெரில, எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க, மேலே வந்து பால் இருக்கிறது பார்த்துட்டாங்க, 2 அம்பையரும் பார்த்துட்டாங்க, பால் வந்து மரத்தில் மாட்டிருக்குன்னு பார்த்துட்டாங்க. அப்போ வந்து இந்தமாதிரி ரூல்லாம் கிடையாதுனால அவங்க வந்து ரன் ஓடிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பால் அடித்த உடனே ரன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேட்ஸ்மேன் ரன் ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்பையர்கிட்ட வந்து இதுமாதிரி சொல்லும் போது, எங்களால் எடுக்க முடியாது, மரத்தில் மாட்டிச்சு, இது விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அவங்க வந்து அம்பையர் ஒத்துக்கல, நீங்கள் பால் எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. அவங்க வந்து கழுத்து கடிச்சு பார்த்துருக்காங்க, மரம் வந்து ஏறி பார்த்துருக்காங்க, அது கலை முனையில் இருக்கிறதுனால என்ன ஒன்றும் பண்ணி பார்க்குறாங்க, ஆட்டி பார்க்குறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிருக்கு. புல்லட், அதாவது கன்று வச்சு கூட சுட ஆரம்பிச்சிருக்காங்க பந்தை. அப்போ கூட வந்து பந்து வீல. அப்போ வந்து மரத்தையை வெட்டி அந்த பால் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 286 ரன் இவங்க வந்து ஓடிட்டாங்க. அப்புறமா இவங்க நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்தமாரி நம்ம வந்து இந்தமாரி 286 ரன்லாம் ஏற்றுக்க முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி எதிர் டீம் சொல்லும் போது, அம்பையர்ஸ்லாம் இல்லை, இது கணக்கு எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியா அவங்களே அஃபிஷியலாக அவங்களே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய ஆர்டிகல்ஸில் அப்போ போட்டாங்க. இது இப்போ யாரும் பேசுறதில்லை. இப்போ யாராச்சும் ஒரு கிரிக்கெட் மேனை வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் மேனாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கிரிக்கெட் ஃபேனாக இருக்கட்டும். இப்போ கிரிக்கெட்டில் மாதிரியே பைத்தியமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் எனக்கு விளையாட பிடிக்கும், அதில் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு பாலுக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க ஹையஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து தெரியாமல் சொல்லுவாங்க, 20, 15 அதுமாதிரி தெரியாமல் சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 286 ரன் தான் அடிச்சிருக்கிறது ஹையஸ்ட்டு. எப்போன்னு வருஷம் சொல்லிடுறேன், 1894 அப்போ அடிச்சிருக்காங்க. நீங்கள் நம்பலைன்னா 1 பால் அப்படி = 286 ரன்ஸ் அப்படின்னு கூகுள்லேயே போட்டு பாருங்களேன். அதை பற்றி ஆர்டிகல்ஸ் அவங்க தனியாக எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பாருங்கள், நிறைய வீடியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இது போட்டில்லைன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு யாரும் போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமாக போட்டால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலே ஃபன் வீடியோஸ் போனோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் ஒரு ஃபன்னான வீடியோ அப்படிலாம் ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோட நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். பாய்.